இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சார் வணக்கம் சார். ஃபோன் பண்ணிருந்தீங்களா சார்? சொல்லுங்க சார். உனக்கு ரொம்ப நேரமா கால் பண்ணிட்டு இருந்தேம்மா. உன் ஃபோன் ரீச் ஆகவே இல்ல. நானும் மாமா ஊரை விட்டு கொஞ்சம் வெளியில வந்திருக்கோம். இங்க ரொம்ப டவர் கிடைக்காது, அதான் சார். இப்போ ஒரு பெரிய பிரச்சனைமா, அத சொல்ல தான் கால் பண்ணேன். என்னாச்சு சார்? அருளுக்கு வேலை இல்லைங்கிறத பத்தி அருளுக்கு ஆபீஸ்ல இருந்து மெயில் பண்ணிட்டாங்கம்மா. என்ன சார் சொல்றீங்க? மெயில்னா? அது ஒரு லெட்டர் மாதிரிமா. அது இன்டர்நெட் மூலமா அனுப்புறது. அது அருள் மொபைலுக்கு போய் சேர்ந்து ரொம்ப நேரம் ஆயிருக்குமா. அப்போ மாமா போனை பார்த்தா மாமாக்கு வேலை இல்லைன்ற விஷயம் தெரிஞ்சிருமா? சார், மாமா பாவம் சார். அவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா அவரால தாங்க முடியாது சார். ஏன் சார் அந்த லெட்டரை போக விட்டீங்க? எனக்கு தெரியாம அதை அனுப்பிட்டாங்கம்மா. ஷோ, இப்போ உங்களால எதுவுமே பண்ண முடியாதா சார்? என்னால இனி எதுவும் பண்ண முடியாதுமா. யூஎஸ்ல இருந்து வந்தது. வேலையில இருந்து தூக்கிட்டாங்களா? எனக்கு வேலை இல்லைன்னு அனுப்பியிருக்காங்க. எதுக்கு அங்க வேலை கொடுக்கல? என்னப்பா பாதியில எந்திரிக்கிற? இல்ல தாத்தா, போதும். என்னப்பா அதுக்குள்ள எந்திரிச்சிட்ட? இல்ல பாட்டி, எனக்கு போதும். வர பாட்டி. என்ன பண்ணலாம்? திடீர்னு இப்படி ஆயிடுச்சு. எதுக்கு எனக்கு வேலை கிடைக்கல? எல்லாம் கரெக்டா தானே பண்ணேன். எனக்கு ஒண்ணுமே புரியலையே. சிஇஓ சார் கால் பண்ணி ஏன் வேலை கிடைக்கலன்னு கேட்போம். எடுக்க மாட்டாருன்னு தெரியலையே. சார், மறுபடியும் ட்ரை பண்ணுவோம். போன் அட்டன் பண்ணுங்க சார். பாட்டி, மாமா எங்க? சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஃபோன் எடுத்து பார்த்தாமா. ஃபோனில் என்னத்தை பார்த்தான்னு தெரியல. முகமே ஒரு மாதிரியா மாறிடுச்சு. சாப்பாட்டை பாதியிலே விட்டுட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டாமா. ஐயோ, அப்ப மாமாக்கு வேலை போன விஷயம் தெரிஞ்சிருச்சா? என்ன பண்ணுவேன்? மாமா இவ்ளோ வேகமா கார் எடுத்துக்கிட்டு எங்க போறாருன்னு தெரியலையே. இப்படி எதுவும் நடக்க கூடாதுன்னு தான் வேலை கிடைக்காத விஷயம் அவருக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்ன பண்றதுன்னு தெரியலையே. யார் இது? தெரியலையே. புது நம்பரா இருக்கு. ஹாய் நன்ஸ், நான் பிரியா பேசுறேன். பிரியாவா? ஷோ, இவ எதுக்கு கால் பண்றா? சொல்லு. ஆமா, நீ எங்க இருக்க? வீட்ல தான். நானும் வீட்ல தான் இருக்கேன். என்ன விஷயம் சொல்லு. நான் இப்போ உனக்கு எதுக்கு கால் பண்ணிருப்பேன்னு நினைக்கிற? எனக்கு என்ன தெரியும்? நீ சொன்னாதானே தெரியும். சும்மா கெஸ் பண்ணி சொல்ல. எனக்கு தெரியல, நீ சொல்லு. எனக்கு உங்க மாமாவோட மொபைல் நம்பர் வேணும். கரிகாலன் நம்பரா? ஆமா. அது எதுக்கு கேக்குற? நம்பர் எதுக்கு கேட்பாங்க? பேசுறதுக்கு தான். அவன்கிட்ட நீ என்ன பேச போற? என்னன்னு தெரியல, எனக்கு அவர் நினைப்பாவே இருக்கு. தூக்கம் கூட வர மாட்டுது. அதான் அவர்கிட்ட கொஞ்ச நேரம் மெசேஜ் பண்ணி பேசினா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. நந்தினி, ப்ளீஸ் அவர் நம்பர் அனுப்பேன். அது அவன் நம்பர் என்கிட்ட இல்ல. நம்பர் இல்லையா? அது எப்படி அவர் நம்பர் உன்கிட்ட இல்லாம இருக்கும்? அவரு உன் ரிலேஷன் தானே. நீ டெய்லி அவர் கூட தான் ஆபீஸ்க்கு வர போற. அப்புறம் எப்படி நந்தினி அவர் நம்பர் உன்கிட்ட இல்லாம இருக்கும்? நம்பர் இருந்துச்சு,
ஆனா போனு திடீர்னு ஹேங் ஆகுதுன்னு இப்பதான் ரீஸ்டோர் பண்ணேன். அதுல நிறைய நம்பர் மிஸ் ஆயிடுச்சு. அதுல அவன் நம்பரும் போயிருச்சு. சரி ஓகே நந்தினி, குட் நைட். பிரியா எனக்கு இப்ப கால் பண்ணா. உனக்கு கால் பண்ணாளா? என்னவா? என்கிட்ட கரிகாலன் அண்ணா நம்பர் கேட்டா. ஆ? அவளுக்கு எவ்வளவு திமிரு! இதே வேலையா இருக்க போல இருக்கே. ஏய், அவ கரிகாலன் நம்பர்லாம் கேட்டா நீ கொடுக்காத. அதை இப்ப சொல்றேன். நான் தான் அவ கேட்ட உடனே கொடுத்துட்டேனே. லூசு, எதுக்கு நீ கொடுத்த? ஏய், அவ ஏதோ கரிகாலன் அண்ணா கிட்ட பேசணும்னு சொன்னா, அதான் கொடுத்தேன். அப்படி அவ சொன்ன நீ கொடுத்துருவியா? கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டியா? என்ன யோசிக்கணும்? எனக்கு ஒண்ணும் புரியல. ஏன் கரிகாலன் அண்ணா நம்பர் கொடுத்தா என்ன தப்பு? ஆமா, இப்ப நீ ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆயிட்டு இருக்க? நானும் டென்ஷன்லாம் ஆகலையே. முதல்ல அவர் நம்பர் கொடுக்க வேணான்னு ஏன் சொன்ன? சொல்லு ஃபர்ஸ்ட். அது அதான் கொடுத்துட்டல, விடு. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அப்புறமா பேசுறேன். ஹலோ. அந்த மேன மினிக்கிக்கு கரிகாலன் நம்பர் வாங்கி அவன் கிட்ட என்ன பேச போறான்னு தெரியலையே. அவ அவன்கிட்ட பேசினா நமக்கு என்ன? ஆயின மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. யாரா இருக்கும்? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களாவா? யார் நீங்க? உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க தான். உங்களுக்கு வேண்டப்பட்டவங்களா? வேண்டப்பட்டவங்களா? எனக்கு யாருன்னு தெரியலையே. நான் க்ளூ தரேன், கண்டுபிடிங்க. க்ளூ தரேன், கண்டுபிடிங்களா? சரி, கொடுங்க. அந்த பிரியாவுக்கு கரிகாலன் நம்பர் கிடைச்சா கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டா. கரிகாலன் அவ எதுவும் போன்ல கான்டாக்ட் பண்ணாலான்னு தெரிஞ்சுக்கணுமே. சரி, அவன் ரூம்க்கே போலாம். இப்ப என்ன பண்றது? கரிகாலன் வேற ரூம சாத்திட்டு உள்ள இருக்கானே.